தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று கோடை மழை வெளுத்து வாங்கியது. அந்த வகையில் ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான், வாடிப்பட்டி, இரும்பாடி, கருப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் சாலை ஓர கடைகள் அருகே தஞ்சமடைந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் இலக்கியம்பட்டி, அன்னசாகரம், கம்பைநல்லூர், ஒடசல்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்தது. தருமபுரி நகரில் மழை நீருடன் சாக்கடை நீரும் கலந்து விநாயகர் கோயில் அருகே தேங்கியது. தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓரிக்கை, செவிலிமேடு, ஸ்ரீபெரும்புத்தூர், வாலாஜாபாத், சுங்குவார் சித்திரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. யூடவுன் பைபாஸ் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தேனி மாவட்டத்தில் வைகை நீர்பிடிப்பு பகுதிகளான வருசநாடு, சிங்கராஜபுரம், முருக்கக்கோடை, தும்மக்குண்டு, வாலிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழையால் வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை மெதுவாக இயக்கியபடி சென்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சதுரகிரி கோயிலுக்கு செல்லும் ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வேலூரில் 3வது நாளாக மழை பெய்ததால் குளுமையான சூழல் உருவானது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக எச்சரித்துள்ள சென்னை வானிலை மையம் கோயம்புத்தூர், திருப்பூர் உட்பட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணித்துள்ளது. வானிலை மைய தென்மண்டல தலைவராக அண்மையில் பொறுப்பேற்ற அமுதா முதன்முறையாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டில் பெய்து வரும் கோடை மழை பற்றியும் எப்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் விவரித்தார். பெய்த அளவு 192.7 மில்லிமீட்டர். இது சராசரி நிலையை விட 90% அதிகம். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கும் தேதி 27 மே என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மத்திய கிழக்கு அரபிக்கடலில் நாளை மறுதினம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அது வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரியில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதேபோன்று தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மே 23ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது.